ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ விலாக் செட்டப் தான், ரிவ்யூ தான். வண்டி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன சீரீஸ்ன்னு தெரியாது. நான் ரிவ்யூ பண்ணுறப்ப அப்படியே கண்டினியூன்றது பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம ரிவ்யூ வந்து நிப்பாட்டி ஆரம்பிப்போம், இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டே ஆரம்பிக்கிறோம். என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் விண்ட்லாஸ்ட் இருக்க தான் செய்யும். நம்ம நிப்பாட்டினதுக்கப்புறம் அதோட ஸ்பெக்கை பற்றி தான் டீட்டெயிலாக பேசுவோம். அந்த ஒரு சின்ன ஒரு ஃபுல் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். பாத்தே, பவானிங்கிறது வெறும் பேர் இல்லை, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம். ஓகே, ஃபைனலி ஹைவே வந்து ஹெட்டிங் பண்ணிட்டோம். அண்ட் வாங்க ஃபுல் பார்த்துருவோம். ஓகே, ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம வந்து ரிவ்யூன்றதை ஸ்டார்ட்டுன்றதை பண்ண போகிறோம். என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டு மிரரெல்லாம் கழட்டியாச்சு. அண்ட் இது வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது தெரியுமா? 852 தான் ஓடி இருக்குது. அண்ட் தென் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீக் கூட இன்னும் வந்து கம்ப்ளீட்டுன்றது ஆகலை. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பைக்கு வந்து புல்லுன்றது கொடுக்கக்கூடாது. அண்ட் மோஸ்ட்லி இதுக்கு மேலே பைக்கோட ரிவ்யூஸ் பற்றி நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம். ரிவ்யூஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி பைக் வந்து ஒரு ஓவரால் லுக் அண்ட் அதோட காமனான ஸ்பெக் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதையும் பேசிடலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிது. டியூக் 250 தான் கைஸ். அண்ட் BS6 எமிஷன் தான். ஆனால் வண்டி பார்த்தீங்களா, லுக்குக்காண்டி என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வண்டின்றது சொல்கிறேன். ரியர் டேயில் தூக்கியாச்சு. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் இன்னும் நம்பர் பிளேட் கூட வாங்கலை. அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்னன்றதை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறப்ப சொல்கிறேன். அண்ட் பைக்கை பாருங்களேன், ஒரு அரக்கனை பார்க்குற மாதிரியே இல்லை. மீன்வேல் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். மாஸ்க் காட்டிடும் சொல்ல போனால் ஓட்ட. அண்ட் பைக்கோட ஸ்பெக்கை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் நம்ம வந்து இன்ஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த வெறித்தனமான இன்ஜினை பார்த்துக்கோங்க கைஸ், அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம 250cc வண்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 249.7 கியூபிக் தான். அந்த இன்ஜினுக்கு எவ்வளோ ஹார்ஸாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ஸாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அதோடைய சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்களா, வெறித்தனமாக அந்த பக்கம் லீடில் தெரிகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைவேல வந்து சூப்பராகவே இருந்துச்சு. நான் ட்ரைவ் பண்ணி பார்த்த வரையும் அதோட கிளிப்பிங் ஷேர் பண்ணுவேன் பாருங்க. சின்ன ஒரு பம்பாக இருக்கட்டும் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. சீட்டோட கம்ஃபர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனம் தான் ரைடருக்கு. அண்ட் எப்படி கோ பேசஞ்சருக்குன்னு தெரில, ஒரு ஹை ஸ்பீட் சப்ஸ்டெயின் பண்ணி போகிறப்ப எப்படி இருக்குன்னு தெரில. அண்ட் பைக்கோட பவர் அண்ட் டார்க் பற்றி பார்க்க, பைக்கோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 31 ஹார்ஸ் பவர் வந்து 9250 RPMல அச்சீவ்ன்றதாவது. அண்ட் பைக்கோட டார்க் பார்த்தீங்கன்னா 25 Nm டார்க் வந்து நமக்கு வந்து 7250 RPMல அச்சீவ்ன்றதாவது. வெறித்தனமானது. அண்ட் ரைடர்ஸ்க்கான டீட்டெயில் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணணும், பினியனோட போனால் எவ்வளோ டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணுன்றதை வந்து ரீசெண்டாக வந்து மென்ஷன்ன்ற பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நமக்கு ஒரு சில மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறணுன்றதுக்காண்டி do not place any consumable material like cloths, அதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க கேப் இருந்தாலே எதாச்சும் தூக்கி வைப்போம்ல, துடைக்க துணி அந்த மாதிரி, அதெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறித்தனமாக தான் இருக்குது. அதோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாங்கினா இவ்வளோ நாளுக்குள்ளேயே சொல்கிறார், அதாவது ஓனர்
வாங்குகிற இவ்வளோ நாளுக்குள்ளேயே ஒரு 2 ஃபீட்பேக் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்டு பைக்குக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க செயின் ஸ்ப்ராக்கெட் ஸ்டாக்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோல்டில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் அவன் கோல்டில் தான் கேட்டு வாங்கினாலும் தெரில. ஆனால் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா அது அப்படி தெரியுது. அண்ட் இன்னொருத்தில் பார்த்தா நமக்கு வந்து பிளாக்காக தான் கைஸ் இருக்குது. அண்ட் கைஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயரோட சைஸ் பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டோட டயர் பார்த்தீங்கன்னா 110 பார் 17 இன்ச்சஸ் டயர் வந்து ஃப்ரண்ட்லையும், அண்டு ரியரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க டயர் பார்த்தீங்கன்னா 150 செக்ஷனில் வந்து நமக்கு வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா தெரியுதா 150 பார் 16-170 இன்ச்சஸ் அந்த டயரும் வந்து ரியரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயரோட கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்க இருந்துச்சு. அண்ட் இப்போ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு வந்து ஷேரி கார்டு வந்து ஸ்டாக்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லையா, அதுதான் வந்து ஒரு சின்ன மைனஸ். அது போக கிளஸ்டரு ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா விருத்தமாக கொடுத்துருக்காங்க. கைஸ் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆனதுனால எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இந்த ரிவ்யூன்றதை வைக்க இருந்துச்சு. இதோட பைக்கோட டெக்னிக்காக எல்லாமே சொல்லியாச்சு. மித்த விஷயம்லாம் நம்ம எப்பவும் போல் ஓரலாக வந்து பார்க்க ஆரம்பிப்போம். வண்டி வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் வந்து சொல்கிறாங்க. டியூக் எல்லாத்துலேயுமே அப்படி தான் கொடுப்பாங்க. நமக்கு வந்து ஸ்பீடை சென்ஸ் பண்ண ஏபிஎஸ்க்காக ரிங்ஸ் வந்து ரியர்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். இதுதான் வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ். இது எல்லாத்துலேயுமே ரிங்ஸ் இருக்கும். பட் இதில் வந்து சூப்பர் மோட்டோன்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. லாங் ஸ்ட்ரெச் எடுக்கிறோன்ற பட்சத்தில் இன்னும் ஒரு ஹை புல் பண்ணிட்டு போகிறோம். அப்போ நமக்கு பிரேக்கோட எஃபிஷியன்ட் வேணும்ல. ஏன்னா இப்போ அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுவேன். அந்த கிளிப்பிங்ஸில் பாருங்கள் ஹை ஸ்பேரில் வரப்போ நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் பிரேக்ஸும். அந்த பிரேக்கிங் இஷ்யூவில் எந்த ஒரு பிரச்சனைன்றதும் நமக்கு இருக்காது. அண்ட் ரேடியேட்டர் ஃபேன் மோட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்களா, நல்ல டீசெண்டாக காம்பேக்டான ஒரு இடத்துல வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. அதாவது டஸ்ட் அண்ட் ஃபார்மேஷன் இருந்தாலும் நீட்டாக வந்து அந்த வென்டிலேஷன் போகணும். ஹை ஸ்பீடில் போகிறப்ப ஃபேன் வந்து அதுவாக ஒரு காலனால ஆட்டோமேட்டிக்காக தெரியுதாண்ணா கை வச்சு சுற்றினாலுமே சுத்தம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கூல் அண்ட் ஓவர்ஃப்ளோ ஆனால் அதோட லெட் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் டியூக் 250ன்றதுக்கு அவங்களுக்கான அந்த சீரியல் பேஜிங் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விட்சஸ் பற்றி பார்க்க ஆரம்பிப்பாங்க கைஸ். ஏறி உட்காந்துக்குவோம் அதுக்கு முன்னாடி. இந்த ஒரு கம்ஃபர்ட் தான் சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்விட்சஸ் பற்றி பார்ப்போமா. நமக்கு வந்து இங்கே வந்து ஹசார் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ஹை பீமாக இருக்கட்டும், டிம் அண்ட் பிரைட்டாக இருக்கட்டும், லைக் இந்த மீன்வேல் இந்த ஃப்ரண்ட் சுவிட்சை தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்களா ரெடி டு ரேஸ் வெறித்தனமாக அதோட கிளஸ்டர் வந்துட்டு போகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கைஸ். கில் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிக்குவோம். ஃபியூல் வந்து ரிசர்வ் எடுத்தோடனே நமக்கு வந்து ஃபியூல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிச்சிருது. அண்ட் இப்போ இதுக்குள்ளே வந்து இதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே நுழைஞ்சோம்னே நமக்கு ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு கன்சோலுக்கு வரும். அண்ட் தென் மோட்டர் சைக்கிள் பற்றி வந்துடும். அதில் வந்து ரைட் மோட்ஸ், அதில் வந்து மோட்டர் சைக்கிளுக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு ரைட் மோட்ஸ் ஏபிஎஸ் இருக்கும். ரைட் மோடுக்குள்ளே போயிட்டோம்னா இப்போ ஸ்ட்ரீட்டில் இருக்குது. மாற்றினோம்னா ட்ராக்கு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸ்ட்ரீட்னா நார்மல் ரோடை காட்டும், ட்ராக்னா நமக்கு வந்து ட்ராக் ரோடு காட்டும். இந்த 2 மோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் இதில் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நார்மல் ரோடு ஏபிஎஸ், சூப்பர் மோட்டோ போட்டோம்னா நமக்கு வந்து ரியர் ஏபிஎஸ் வந்து லாக் ஆகிரும். அது அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ரியர் ஏபிஎஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது, ஃப்ரண்ட் மட்டும் தான் இதாகும் சூப்பர் மோட்டோ போடுற பட்சத்தில். நார்மல் ரோடு போட்டோம்னா 2 இதுலையுமே ஏபிஎஸ் வந்து ஒர்க்குன்றதாகும். அண்ட் அடுத்த மோடு பார்த்திங்கன்னா பைக்கோட இன்ஃபர்மேஷன். இது வந்து முக்கியமான விஷயம். இதெல்லாம் எங்கடா போய் பார்க்குறதுன்னு நம்ம தேட வேணாம், இதிலே வந்து பார்த்துக்கலாம். கிளஸ்டரில் கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். கிளஸ்டர் கிளியராக அலையாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பைக் இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து கூலண்டோட டெம்பரேச்சர் காட்டுது 77 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அண்ட் ஃபியூல் ரேஞ்சு பார்த்திங்கன்னா சொல்ல போனால் ஃபியூல் ரிசர்வ் வந்துச்சு 0 கிலோமீட்டர் தான் போகும். பேட்டரியோட வோல்டேஜ் இதுதான் முக்கியம். பேட்டரி உயிரோடு இருக்கா இல்லையான்னு பார்க்க. அதுக்கப்புறம் பைக்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் டிரைவன் 852 கிலோமீட்டர் தான் இது வரையுமே ஓடி இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு ஃப்ரீ போல். சர்வீஸ் டியூ பார்த்தீங்கன்னா இன்னும் 448 கிலோமீட்டர் சர்வீஸில் அதில் டியூ கொடுத்துருது. நீங்கள் வந்து அடுத்த இயர் 9/2026 கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதோட கரண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து காட்டுது. அண்ட் அடுத்து நம்ம ஒவ்வொரு ட்ரிப்ஸ் போகிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் செட்டிங்ஸில் அதெல்லாம் முக்கியமான விஷயம் ஃபேவரேட்டில் இதை நம்ம வந்து மேக்ஸிமம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு இருக்குது. இதுவாக நான் வருது ஃபேவரேட் 1 ஃபேவரேட் 2 இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து செட் பண்ணிக்கிறலாம்னு நினைக்கிறேன். இல்லை வந்து ட்ரிப்ஸ் தானா கான்ஸ்டூவன் அதாவது அதான் ட்ரிப் டைம் தாங்க அப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவிக் செலக்டர் வந்து அப் அண்ட் டவுனாக இது அப் அண்ட் டவுன் நம்ம அது செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி நம்ம ஃபோனுக்கு. அதுக்கப்புறம் குவிக் ஷிஃப்டர் இதுதான் முக்கியமான விஷயம் ப்ளே பண்ணுது. குவிக் ஷிஃப்டர் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாட்டினா ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து R15 அதிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஓனர் தான் சொன்னாங்க அன்றைக்கி. R15 பார்த்தீங்கன்னா வெளியவே குவிக் ஷிஃப்டர் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். பார்த்தீங்களா அது ஒரு நார்மலான ஒரு கியர் ஷிஃப்டர் தானே. ஆனால் இதுலேயும் வந்து குவிக் ஷிஃப்டர் இருக்குது. ஆக்சுவலாக மோட்டர் வச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல் உள்ள. அதை நம்ம வந்து இங்கேருந்தே நம்ம வந்து ஆன் ஆஃப்ன்றது பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் லைட்டு, இந்த லைட்டை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணலாமா? இல்லை, ஷிஃப்ட் லைட்ஸ் மெனு இல்லை அவைலபிள் ஆன் 1000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் தான் அது காட்டணும்னு நினைக்குது.
ஓவராலாக நான் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் தென் ஹசார்ட் போட்டால் எப்படி இருக்குது தெரியுமா? ஏன்னா ரியரில் இண்டிகேட்டர் இருக்கான்னு தெரில, இருங்க பார்ப்போம். ஏன்னா நானே பார்க்கல ரியரில் இண்டிகேட்டர் இருக்கான்ட்டு. இருக்குது கைஸ், ரியரில் போட்டு விட்டு அப்படி இருக்கலாம் போல. ரியர்லேயும் இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் லைட்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரியர்லேயும் வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸும் எல்இடி தான். அண்டு ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஆர்எல் பார்த்தீங்களா வெறித்தனமாக வந்து ப்ரொவைடர் பண்ணிட்டாங்களா. நான் இன்னும் நம்பர் பிளேட் கொடுத்துட்டாங்க, ஆனால் இன்னும் மாட்டாமல் இருக்கார். அண்ட் ஃப்ரண்ட்டோட டிஸ்க் ரோட்டர் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்பே அது ஒரு சூப்பர் பைக்கான லுக் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுது கைஸ். அண்டு BS6 படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்சார்ஸு அது இது இன்னும் எக்ஸஸாக வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு லுக்கு பார்த்திங்களா, கிராப் ரயில்லேருந்தே வந்து டெய்ல் லைட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி இது ஒரு லுக் நல்லா இருக்குதுல்ல. இது வந்து இப்போ BS6 இருக்கிற எல்லா இதுக்குமே இந்த இது கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதோட லுக் நல்லா இருக்குது. இந்த வியூவிலேருந்து பார்க்குறப்ப இது ஒரு டிசைன்டாக நல்லா இருக்குது. அகெயின் கைஸ், முக்கியமான விஷயம் பைக்கோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 15 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 3 லிட்டர்ஸ் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரிசர்வ் தான். அண்ட் ஹசார்டை நோட் பண்ணிங்களா, ஹசார்டு வந்து கில் சுவிட்ச் வந்து ஆஃபில் தான் இருக்குது. அண்ட் ஹசார்ட் நான் ஆன் பண்ணி வச்சிருந்தேன், இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதனால் ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன்னா ஆஃபில் இருக்கிறப்ப ஆஃப் ஆகலை. அண்ட் ஆன் பண்ணிட்டு நான் ஆஃப் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சு ஆஃப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா கைஸ். ஆனால் ஹசார்ட் போட்டோம்னா அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர், அந்த சேஃப்டி ஃபீச்சர் இப்படி ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா பைக்குமே சொல்கிறது தான், டியூப்லெஸ் தான் நமக்கு இந்த பைக்குமே வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருக்காங்க. அண்டு பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், அது லோடை பொறுத்தது. இப்போதைக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும், ஃபியூச்சரில் வந்து இன்கேஸ் எதுவும் ஹார்ட் ஆகுது இதாகுதுன்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். அண்ட் அவங்களுடைய பிராண்டிங் வந்து இன்ஜினில் வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டீங்க, LC4Cன்றது இதுதான் அவங்களுடைய இன்ஜினோட பிராண்டிங். KTM ஃபுல்லாமே அண்ட் பாருங்களேன் எவ்வளோ கிளியர் அண்ட் கட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. பைக்கத்தை உள்ள பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஹெவியராக தான் கைஸ் இருக்குது. அண்டு மித்த விஷயம்லாம் நான் வந்து ரைட் பண்ணேன் கொஞ்சம் தூரம், அதை வச்சு சொன்னேன். பைக்கோட மைலேஜ் டோட்டலாக அண்ட் ரிசர்வ் நான் சொல்லியிருப்பேன் 3 லிட்டர்ஸ் தான்ட்டு. அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பெனி தரப்புலேருந்து 30 kmpl சொல்கிறாங்க. நம்ம ரியல் டைமாக ஓட்டுறப்ப எவ்வளோ கிடைக்குதுன்றதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஃபியூச்சரில் செக் பண்ணுவோம் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு. ஏன்னா வண்டி வாங்கி இந்த 800 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டு போட்டு 500 ரூபா பெட்ரோல் மட்டும் தான் கம்பெனி போட்டு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் போட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்லேயே தான் கிடக்கு. அப்படி ஓட்டினா கண்டிப்பாக இன்ஜெக்ட் ரெடி ஆகும் தான் எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் வேறு வழின்றது இல்லை. அமௌண்ட் பட்சத்தில் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம அப்சைட் டவுன் ஃபோர்க்கை வந்து அட்ஜஸ்டபுளும் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நமக்கு இந்த ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லா விஷயமே நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் விட்டுட்டேன்னா நான் அதை மைலேஜ் டெஸ்ட்டில் வந்து கவர் பண்ணுறேன். அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பின்னுன்றது வரப்போ பண்ணேன், அதோட கிளிப்பிங்ஸுமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோடுன்றது பண்ணியிருப்பேன். ஓகே, நாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். அதாவது நம்ம ரிவ்யூ வந்து ஃபினிஷ்ன்றது பண்ணிக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னென்ன கவர் பண்ணுறதுனே தெரில. சரி பைக் எடுத்தாச்சு, பைக் எடுத்ததுக்குமே போல். ஸோ ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம். அண்ட் மழை காலம் வேறு, சேரி கடை வேறு கழட்டிட்டோம். உங்களுக்கு தெரியுதுங்களா எவ்வளோ சம்பளம், இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும் மழை. இது வந்து ஒரிஜினல் சீட் கவர் தான். சீட் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது, என் கை தெரியுதா பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கும். பின்னாடியுமே கன்சிடர் பண்ணி நல்ல சீட் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ப்ராட். இவனுக்கு எவ்வளோ டிரைவர் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் கோ பேசஞ்சருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலைஸாக தான் இருக்குது. ஓகே, ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளைன்றது வரும். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம வந்து சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எல்லா வண்டியிலுமே சார்ஜர் இருக்கும், சேம் தான். நம்ம வண்டிக்குமே சார்ஜருன்றது ப்ரொவைடுன்றது பண்ணிட்டாங்க. ஸோ லாங் போகிறப்ப ஒரு மொபைல் ஹோல்டர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. முன்னாடி பேக்கை வச்சுக்கிட்டு ஃபோன் அதிலேயே ஹோல்டு பண்ணிட்டு மேப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. எல்லா விஷயமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அந்த கிளஸ்டர் தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம். KTMல ஃபுல்லாக பிடிச்சதே கிளஸ்டர் தான். கிளஸ்டரில் ஏகப்பட்டமான விஷயம் வந்து நமக்கு வந்து ப்ரொவைடுன்றது பண்ணியிருப்பாங்க. நான் ரைட் பண்ண மோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் தான் ஓட்டினேன். வண்டி ஃபஸ்ட் ஃப்ரீலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைடு மோடை சேஞ்ச் பண்ணி ஒரு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்துட்டு அதோட ஷார்ட்ஸாகவும் கிளிப்ஸாகவும் நான் வந்து அப்லோடுன்றது பண்ணேன்.